ஹலோ கைஸ், வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ரிகர்ஷன் பற்றி பார்க்கலாம். இனிமேல் வீடியோஸ் ரெகுலராக வரும். ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரிகர்ஷன் பற்றி பார்ப்போம். ரிகர்ஷன் அப்படின்னா என்னென்னா, நிறைய பேர் இதை காம்ப்ளெக்ஸான டாபிக் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, குழப்பிக்கிறாங்க. ஓகேவா, ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் அப்படின்னா ரிகர்ஷன் தான். சரியா, அண்ட் தென் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கும் கூட. நம்ம டிஎஸ்ஏயில் பார்த்தாலும் சரி, நம்ம நார்மல் ப்ரோக்ராமிங்கில் ரிகர்ஷன் கான்செப்ட் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரிகர்ஷன் அப்படின்னா ஒன் மெத்தட் காலிங் பை இட் செல்ஃப். அதாவது ஒரு மெத்தட் என்ன செய்யும் அப்படின்னா தன்னைதானே கால் பண்ணிக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக. எது வரைக்கும்னா பேஸ் கண்டிஷன் பாஸ் ஆகிற வரைக்கும். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரியா, இந்த மெத்தட் நான் கால் பண்ணுறேன். சரியா, இந்த மெத்தடை நான் கால் பண்ணுறேன். இந்த மெத்தடை கால் பண்ணி இது என்ன செய்யும் அப்படின்னா இதுவே திரும்பி திரும்பி கால் பண்ணிக்கும். சரியா, அந்த ஃபங்க்ஷனாலிட்டி பேர் தான் என்ன ரிகர்ஷன். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மெத்தட் தன்னைதானே கால் பண்ணிக்கிறது பேர் தான் என்னது ரிகர்ஷன். இதில் பாப்புலரான ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. நம்ம அதை சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரிகர்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். ஒரு மெத்தட் திரும்பி திரும்பி அதையே கால் பண்ணிக்கும் பேஸ் கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட் ப்ரோக்ராம் பார்ப்போம். ரைட் ஏ ஜாவா ப்ரோக்ராம் டு பிரிண்ட் சம் ஆஃப் n நம்பர்ஸ். நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் என்னது சம் ஆஃப் n நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் n ஈக்குவல் டு 5 இருந்துச்சுன்னா எனக்கு எப்படி ஆன்சர் வரணும்? 1 + 2 + 3 + 4 + 5 வரைக்கும் வரணும். ஸோ எனக்கு இதை ஆட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 3, 6, 10, 15. ஓகேவா, எனக்கு ஆன்சர் அவுட்புட்டில் 15 வரணும். ஓகேவா, ஸோ எனக்கு ரிகர்ஷன் அப்படின்றது முன்னாடி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான திங் என்னென்னா நம்ம மெத்தடை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரியா, ஆட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குன்னா நான் இந்த ஆட் மெத்தடை கால் பண்ணுற இடத்துல தான் எனக்கு ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை கொடுத்து இதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டியை நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். எனக்கு இங்கே நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் 5 + 5ன்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணேன்னா இங்கே a + bன்னு இருக்குது. int a + int bன்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நான் ரிட்டர்ன் அல்லது சம்திங் எனக்கு ஆன்சர் ரிட்டர்ன் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ஆன்சர் எங்கே வரும்? எனக்கு இந்த இடத்துல தான் திரும்பி வரும். கரெக்டாக புரியுதா? என்னன்னா இப்போது நான் 5 + 5ன்னு சொல்லிட்டு நான் அனுப்புகிறேன். சரியா, 5 + 5ன்ற மாதிரி எப்படி சொல்கிறேன்னா, இப்போது அது சின்டாக்ஸ் இல்லை, நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ எனக்கு ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா, இது பேசிக். சரியா, ரொம்ப பேசிக் மெத்தடோட பேசிக் இது. இப்போ இங்கே ஆட் அப்படின்னு சொல்லிட்டு நான் 5,2 அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறேன். இந்த மாதிரி 5,2ன்னு சொல்லிட்டு நான் ஆர்குமெண்ட்டை அனுப்புகிறேன். இப்போ எனக்கு int a அண்ட் int b அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஏல என்ன வேல்யூ இருக்கும்? 5 இருக்கும். பியில் என்ன வேல்யூ இருக்கும்? 2 இருக்கும். ஓகேவா, இப்போ நான் ரிட்டன் a + bன்னு சொல்லிட்டு நான் சென்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 7. பட் அது எங்கே எனக்கு கிடைக்கும்? நான் மெத்தடை எங்கேருந்து கால் பண்ணியிருக்கணும். சரியா, மெத்தட் காலிங்கில் தான் மெத்தட் எங்கே நம்ம அந்த மெத்தடை கால் பண்ண இடத்துக்கு தான் அந்த ஆன்சர் என்ன ஆகும்? ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா, அப்போ தான் அந்த ஆன்சர் ரிட்டர்ன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் இதை எஸ்ஓபியில் நான் போட்டு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் 7 சொல்லிட்டு இருக்கும். சரியா, 7 இதுக்குள்ளே எனக்கு 7 இருக்கும். பிகாஸ் ரிட்டர்ன் ஆனது எங்கே ரிட்டர்ன் ஆகும்? இங்கே தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது நார்மலான ஒரு பேசிக்கான ஒரு திங். இது நம்ம மெத்தட்லேயே நம்ம சொல்லியிருப்போம். சப்போஸ் நீங்கள் மெத்தட் பற்றி தெரியல அப்படின்னா ரிகர்ஷனுக்கு மெத்தட்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த கான்செப்ட் ரெஃபர் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா, சரி. இப்போ நம்மளோட ப்ரோக்ராம் என்னது? எனக்கு சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் வேர் n = 5 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு ரிகர்ஷன் அப்படின்னாலே ஒரு மெத்தடை அதுவே திரும்பி திரும்பி கால் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் என்னது ரிகர்ஷன். அன்டில் பேஸ் கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும். இப்போ நான் ஒரு லாஜிக் எழுதுறேன். என்னென்னா இந்த மாதிரி சம் 5 அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணுறேன். சம்மை நான் 5 அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட் அப்படின்னா int ஸ்டாட்டிக் int sum
ஓகேவா? இங்கே வந்து int n அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லாஜிக் தரேன். நான் இங்கே வந்து என்ன எழுதிப்பேன்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இஃப் n ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ரிட்டர்ன் 1. சரியா? அதை வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் நம்மளோட லாஜிக், மெயினான லாஜிக் என்னென்னா, ரிட்டர்ன் எல்ஸில் இங்கே தான் நம்ம ரிகர்ஷன் லாஜிக்கை எழுத போகிறோம். என்னென்னா, எனக்கு n கூட, சரியா, வர n கூட மெத்தடையும் சேர்த்து நான் கால் பண்ணணும். சரியா? வர n கூட நான் மெத்தடையும் சேர்த்து கால் பண்ணணும். எந்த மெத்தடை? சம் மெத்தடை நம்ம திரும்பி கால் பண்ணணும். அதுக்கு பேர் தான் என்னது? ரிகர்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் சம் ஆஃப் n-1 நான் சென்ட் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு வந்து 5 வந்து n-க்குள்ளே போய் ஸ்டோர் ஆகும். சரியா? இங்கே தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். சரியா? ஃபஸ்ட்டு வந்து n-க்குள்ளே போய் ஸ்டோர் ஆகும். n-ல என்ன வேல்யூ இருக்குது? இப்போது 5 இருக்குது. கரெக்டாக? இப்போ இஃப் n ஈக்குவல் டு 1 இல்லை. ஸோ எனக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து எல்ஸுக்கு வரும். இங்கே ரிட்டர்ன் n-ல வந்து எவ்வளோ இருக்குது? 5. சரியா? 5 ப்ளஸ் சம் ஆஃப் n-1னா என்ன அர்த்தம்னா 4. சரியா? எனக்கு ஆனால் 4, 5 ப்ளஸ் 4 அப்படின்னு அர்த்தம். ஸோ எனக்கு வந்து அகெயின் வந்து சம் ஆஃப் 4. தட் மீன்ஸ் இந்த மெத்தட் தான் எனக்கு அகெயின் கால் ஆகும். யாருக்கிட்ட? இங்கே போயிட்டு. சரியா? இந்த மெத்தட் தான் எனக்கு கால் ஆகும். சப்போஸ் எனக்கு n-ல வந்து 5 இருந்துச்சுன்னா n-1 என்னது? 5 - 1 4. அப்போ சம் ஆஃப் 4ன்னு அர்த்தம். ஸோ சம் ஆஃப் 4னா இந்த n-ல 4 வந்துடும் இப்போது. சரியா? லைக்வைஸ் எனக்கு வந்து n செக் பண்ணும். எல்ஸ் ரிட்டர்ன் n ப்ளஸ் சம் ஆஃப் 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நான் வந்து ஒரு கிளியர் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு மெமரி ஸ்டாக் வந்து நம்ம வரைஞ்சிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இதுதான் வந்து ஒரு மெமரி ஸ்டாக். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எது கால் ஆகுது? எனக்கு ஒரு நிமிஷம். இப்போ வந்து எனக்கு மெயின் மெத்தட் கால் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எனக்கு எந்த மெத்தட் கால் ஆகுது? சம் ஆஃப் 5 வந்து எனக்கு கால் ஆகும். சரியா? ஸோ எனக்கு இங்கே 5 வந்ததும் எனக்கு சம் ஆஃப் 4 வந்து எனக்கு கால் ஆகும் இந்த இடத்துலேருந்து. ஓகேவா? அகெயின் சம் ஆஃப் 3 கால் ஆகும். அகெயின் சம் ஆஃப் 2 கால் ஆகும். அகெயின் சம் ஆஃப் 1 வந்து கால் ஆகும். இதான் வந்து நம்ம ஸ்டாக்கில் வந்து நடக்கிறது. சரியா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரேஸ் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுப்போம். இப்போ இதை வந்து நான் இங்கே மேலே எழுதிக்கிறேன். அப்போ தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். n ப்ளஸ் சம் ஆஃப் n-1. ஓகேவா? ஃபஸ்ட் வந்து எனக்கு மெயின் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகிடும். அகெயின் வந்து எனக்கு சம் ஆஃப் 5 வந்து எக்ஸிக்யூட் ஆகுமா? அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, சம் ஆஃப் 5. சம் ஆஃப் 5க்கு வந்து எனக்கு என்ன ஆன்சர்? எனக்கு 5 ப்ளஸ் சம் ஆஃப் 4. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு 5 மேலே போகும். 5 வந்து எனக்கு ஈக்குவல் கிடையாது. ஸோ எனக்கு 5 ப்ளஸ் சம் ஆஃப் 5 - 1 தட் மீன்ஸ் 4 இந்த இடம். சரியா? ஸோ அகெயின் இந்த இடம் வந்து இந்த மெத்தடை அகெயின் கால் பண்ணும். இங்கே பாருங்கள், இதுவும் என்னது? மெத்தட் காலிங் தான் இதுவும். சரியா? இது என்னது? மெத்தட் காலிங். ஸோ எனக்கு இங்கே என்ன ஆர்குமெண்ட் இப்போ பாஸ் ஆகும்? 5 - 1னா 4 தானே பாஸ் ஆகும். 4ன்னு பாஸ் ஆனால் எனக்கு இப்போ இந்த n-க்கு 4 போகுமா? ஓகே. இப்போ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, எனக்கு 4 ப்ளஸ் சம் ஆஃப் n-1 விச் இஸ் 3. சரியா? சம் ஆஃப் 3. சரி, ஏன்னா எனக்கு n-ல வந்து இப்போ 4 தானே இருக்குது. ஏன்னா இங்கேருந்து எனக்கு 4 தானே பாஸ் ஆச்சு. ஓகே. அகெயின் வந்து எனக்கு இப்போ சம் ஆஃப் 3 கால் ஆகும். சரியா? சம் ஆஃப் 3 இந்த இடத்துல கால் ஆகும். சம் ஆஃப் 3 கால் ஆச்சு அப்படின்னா எனக்கு இங்கே 3 போகுமா? இப்போ எனக்கு வந்து 3 ப்ளஸ் சம் ஆஃப் n-1 விச் இஸ் 2. 3 - 1 2. கிளியரா? இப்போ அகெயின் எனக்கு இந்த இடம் 2 ப்ளஸ் சம் ஆஃப் 2 கால் ஆச்சுன்னா எனக்கு 2 ப்ளஸ் சம் ஆஃப் 1ன்னு அர்த்தம். சரியா? இப்போ நம்ம ஒரு வேல்யூவாக கால்குலேட் பண்ணலாம். இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மெத்தடை நீங்கள் கால் பண்ணுறப்போ அந்த ஆன்சர்ஸ் வந்து ரிட்டன் ஆகும். கரெக்டாக அந்த மெத்தட் காலிங்க்கு ரிட்டன் ஆகும். இப்போ நான் சம் ஆஃப் 1 கால் பண்ணுறப்ப நான் இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன்? n வந்து 1 இருந்துச்சுன்னா எனக்கு 1 வந்து ரிட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுதான் நம்மளோட பேஸ் கண்டிஷன்.
இந்த இடம் தான் வந்து நமக்கு பேஸ் கண்டிஷன். இதில் இருந்தால் நமக்கு ஒரு வேல்யூவாக ரிட்டர்ன் ஆகும். இப்போ அந்த 1 வந்து எங்கே ரிட்டர்ன் ஆகும்? நான் எங்கே கால் பண்ணியிருக்கேனோ அங்கே தானே ரிட்டர்ன் ஆகும். இப்போ நான் எங்கே கால் பண்ணியிருக்கேன், எனக்கு இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 1 இந்த காலிங்க்கு. சரியா? இப்போ சம் ஆஃப் 2க்கு, சரியா, சம் ஆஃப் 2க்கு இப்போ 2 + 1, சரியா, 2 + 1. இப்போ எனக்கு சம் ஆஃப் 1 வந்து கால் பண்ணியிருக்கு, சாரி, சம் ஆஃப் 1 வந்து எனக்கு 1 வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அப்போ 1 + 2 = 3, கரெக்டாக? 2 இங்கே 1 தானே வந்து ரிட்டர்ன் ஆகுது. இந்த சம் ஆஃப் 1க்கு எனக்கு 1 தானே ரிட்டர்ன் ஆகுது. ஸோ எனக்கு வந்து என்னது, நம்ம இப்படி கூட நம்ம எழுதிக்கலாம். உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா 2 + 1 = 3, கரெக்டாக? எனக்கு சம்மில் வந்து 1 வந்து ரிட்டர்ன் ஆகுது. இந்த மெத்தட் காலிங்க்கு எனக்கு 1 ரிட்டர்ன் ஆகுது. ஸோ 2 + 1 = 3. ஸோ எனக்கு இப்போ அகெயின் வந்து இந்த மெத்தட் வந்து ரிட்டர்ன் பண்ணுமா? இப்போ எனக்கு ஒன்றா எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு இப்போ இந்த மெத்தடை கால் பண்ணதுக்கு எனக்கு என்ன ஆன்சர் ரிட்டர்ன் ஆகும்? 3 ரிட்டர்ன் ஆகுமா? பிகாஸ் எனக்கு இந்த மெத்தடை கால் பண்ண போய் தானே எனக்கு இந்த ஆன்சர் கிடச்சிது. அப்போ இந்த மெத்தடை கால் பண்ணி எனக்கு 3 வந்து ரிட்டர்ன் ஆகுமா? ஏன்னா நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல. சரியா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு வந்து என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆகுமா? ரிட்டர்ன் ஆகிறப்ப ஆல்ரெடி இங்கே 3 இருக்குது. 3 + இந்த 3 = 6. சரியா? இந்த மெத்தட் காலிங்க்கு எனக்கு வந்த ஆன்சர் 6. சரியா? அகெயின் நம்ம மேலே போவோம். எனக்கு இந்த இடத்த கால் பண்ணதுனால, இந்த இடத்துல வந்து நான் கால் பண்ணதுனால எங்கேருந்து கால் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல இருந்து கால் பண்ணியிருக்கேன். அப்போது எனக்கு என்னது, 4 + 6, 4 இருக்குது ஆல்ரெடி, ப்ளஸ் எனக்கு இந்த ஆன்சர் 6 = எனக்கு 10. ஓகேவா? இப்போ அகெயின் எனக்கு என்ன ஆகுது, மேலே போகிறப்போ எனக்கு ஆல்ரெடி 5 இருக்குது. 5 + எனக்கு இங்கேருந்து கால் பண்ண ஆன்சர் எனக்கு 10. ஸோ எனக்கு ஆன்சர் 15 வந்து எனக்கு கிடச்சிரும். ஸோ நான் ஒன்றா கால் பண்ண எனக்கு இங்கே நான் கேன்சல் அவுட் பண்ணிடுறேன். இது எனக்கு எல்லாமே கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ எனக்கு ரிட்டர்ன் ஆகிற ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 15. ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம். சரியா? இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து கிளாஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு மெயின் மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஷார்ட் ஃபார்ம். ஓகே. ஸோ நான் அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன செய்கிறேன், ஒரு மெத்தட் வந்து இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே இது மாதிரி பப்ளிக் ஸ்டாட்டிக், இது மாதிரி எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆக போகுதுன்னா, இன்ட்டில் வந்து எனக்கு வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆக போகுது, இன்ட் சம். ஓகேவா? இங்கே வந்து இன்ட் என். இங்கே வந்து நான் சம் மெத்தடை கால் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு காலிங் எனக்கு இங்கே தான் நடக்கும். சம் வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ இங்கே வந்து ஒரு கண்டிஷன் என்ன தர போகிறேன் அப்படின்னா, நம்ம அங்கே பார்த்த கண்டிஷன் தான். இஃப் n = 1 வந்துச்சு அப்படின்னா நான் என்ன செய்ய போகிறேன், இந்த மாதிரி ரிட்டர்ன் எனக்கு வந்து 1 வந்து ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். சரியா? 1 வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். எல்ஸ் அது வரைக்கும் எனக்கு என்ன ஆகணும், எனக்கு ரிட்டர்ன் எனக்கு ரிகர்சிவ் கால் நடந்துக்கிட்டே இருக்கணும். n + sum of n - 1. ஸோ எனக்கு மெயினான இடமே இது தான். ஃபஸ்ட்டு காலிங் உங்களுக்கு இங்கேருந்து நடக்கும். இங்கேருந்து கால் ஆகிறப்ப இந்த மெத்தட் வந்து கால் ஆகும், உள்ளே வருது, n வந்து 4ஆக இருக்கிறத பார்த்துட்டு எல்ஸ் கண்டிஷனுக்கு போகுது, ரிட்டன் n + 5 + sum of 4. அப்போ அகெயின் மேலே போகுது, சம் ஆஃப் 4 எடுத்துகிட்டு போகுது, அகெயின் n வந்து 4 கிடையாது, எல்ஸ் வருது. அப்போ என்னோட வேல்யூ என்னது இப்போ தற்சமயத்துக்கு 4. 4 + sum of n - 1, தட் மீன்ஸ் 4 - 1 3. அந்த மாதிரி ஒரு காலாக ரிகர்சிவ் கால் நடந்துக்கிட்டே இருக்கும். சரியா? எனக்கு கடைசியாக வந்து எனக்கு எங்கே ரிட்டர்ன் ஆகும், எனக்கு மெயினாக நடந்தது இங்கே. சரியா? சம் ஆஃப் 5ல் தான் எனக்கு ஆன்சர் வந்து இந்த இடத்த பாருங்கள், எனக்கு ஆன்சர் அங்கே தான் வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதை வந்து நான் ஒரு வேரியபிள்குள்ளே போட்டுறேன். இந்த மாதிரி இன்ட் ரிசல்ட் = சரியா, இன்ட் ரிசல்ட் = இப்போ சிஸ் அவுட்டில் இந்த மாதிரி ரிசல்ட் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ எனக்கு ஆன்சர் வந்து எனக்கு அவுட்புட் வந்து எனக்கு 15 வரணும். ஓகேவா? எனக்கு ஆன்சர் 15 வந்துடுச்சு. ஸோ இதுவே வந்து நம்ம நார்மலாக நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லைன்ஸ், கோட் ஆஃப் லைன்ஸ் வந்து நமக்கு அதிகமாகும், டைம் காம்ப்ளெக்சிட்டியும் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா O of n. சரியா? டைம் காம்ப்ளெக்சிட்டி, பெஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி O of n, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. நான் இன்னும் டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றி உங்களுக்கு இன்னும் சொல்லலை, பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா O of n. சரி, விச் இஸ் பெஸ்ட்.
பெஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. சரியா? இப்போ இதுதான் வந்து நமக்கு சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸாக கண்டுபிடிக்கிறது. ஸோ இதிலே வந்து நம்ம எப்படி ஃபிபோனசி இல்லை வந்து நம்ம வந்து ஃபேக்டோரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து நம்ம பார்ப்போம். 5 ஃபேக்டோரியல் ஆனது 5 into 4 into 3 into 2 into 1 equal to 120. ஓகேவா? 5 4s are 20, 20 into 3 60, 60 into 2 120, 120 into 1 equal to 120. சப்போஸ் எனக்கு இஃப் n ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா, ஏன்னா இங்கே வந்து நமக்கு 0 வரக்கூடாது, நான் அதை தான் சொன்னேன். 0வாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ரிட்டர்ன் வந்து எனக்கு 1 பண்ணிடணும். சரியா? 1 வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடணும். இந்த 1 வந்து எனக்கு அகைன் ரிட்டர்ன் பண்ணிடணும். எல்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கு வந்து ரிட்டர்ன் n மல்டிப்ளைட், சரியா? அதாவது 5 மல்டிப்ளைட் பை 5 minus 4, தட் மீன்ஸ் n minus 1. ஓகேவா? n minus 1 ஃபேக்டோரியல் ஆஃப் n minus 1. இப்போ இங்கே வந்து ஒரு மெத்தட் வந்து கொடுத்துக்கலாம், ஃபேக்ட். சரியா? ஃபேக்ட் ஆஃப் n minus 1. ஸோ இதுதான் லாஜிக். சரியா? இதை வந்து நான் ரீரைட் பண்ணுறேன். n into fact of n minus 1. ஸோ என்ன ஆகும்? இதே தான். இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஃபேக்ட் எனக்கு 5னு சென்ட் பண்ணிங்கன்னா, இந்த 5 நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா 5 into fact of என்னது 5 minus 1 4. அகைன் ஃபேக்ட் ஆஃப் 4 போகும், ஃபேக்ட் ஆஃப் 3 போகும், ஃபேக்ட் ஆஃப் 2 போகும், அந்த மாதிரி ஆகும். சரியா? இப்போ இதை வந்து நம்ம ஒன்றா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு மெயின் மெத்தட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? அகைன் வந்து எனக்கு ஃபேக்ட் ஆஃப் 5, அடுத்து ஃபேக்ட் ஆஃப் 4, அடுத்து ஃபேக்ட் ஆஃப் 3, அடுத்து ஃபேக்ட் ஆஃப் 2, அடுத்து ஃபேக்ட் ஆஃப் 1. சரியா? இப்போ நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து நம்மளோட ரிகர்சிவ் காலோட இது என்னது n into, சரியா? n into ஃபேக்ட் ஆஃப் n minus 1. சரியா? இப்போ எனக்கு ஃபேக்ட் ஆஃப் 5க்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 5 into ஃபேக்ட் ஆஃப் 4 வருது. கரெக்டாக? 5 minus 1 4. ஸோ ஃபேக்ட் ஆஃப் 4 வந்து இங்கேருந்து திரும்பி கால் ஆகுமா? இங்கேருந்து திரும்பி கால் ஆகிறப்ப ஃபேக்ட் ஆஃப் 4 வந்து என்ன வரும்? எனக்கு 4 into ஃபேக்ட் ஆஃப் 3 ஆகிடும். சரியா? 5 into ஃபேக்ட் ஆஃப் 4 minus 1 3. சரியா? இப்போ அகைன் 3 into ஃபேக்ட் ஆஃப் 2. கரெக்டா? 3 into ஃபேக்ட் ஆஃப் 2. அகைன் எனக்கு வந்து 2 into fact of 1. சரியா? 2 into fact of 1. Again fact of 1, that means நம்மளோட பேஸ் கண்டிஷன் என்னது 0. சரியா? அப்போ fact of 1னா 1 into fact of 0. சரியா? அப்போ நமக்கு 0 ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் இங்கே ரிட்டர்ன் பண்ண சொல்லி 1 வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லிருக்கோம். இது மாதிரி n வந்து எனக்கு 0 ஆயிடுச்சுன்னா எனக்கு 1 கொடு அப்படின்னு சொல்லிருக்கோம். அப்போ எனக்கு ஃபேக்ட் ஆஃப் 0 வந்து போச்சு அப்படின்னா எனக்கு இதுக்கு ரிட்டர்ன் ஆகிற ஆன்சர் என்னது? இந்த மாதிரி 1. சரியா? அப்போ ஆல்ரெடி 1 இருக்கா? ஸோ 1 into 1 equal to 1. ஸோ இந்த இடத்துல எனக்கு ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ 1. ஸோ 2 into ஃபேக்ட் ஆஃப் 1 கிடச்ச வேல்யூ என்னது? 2 into 1ன்னு அர்த்தம். சரியா? ஃபேக்ட் ஆஃப் 1 கொடுத்துருக்க வேல்யூ இந்த 1 இந்த 1. ஸோ எனக்கு வந்து 2. சரியா? இப்போ மேலே போகுது. இங்கே என்னது? எனக்கு 2வை கால் பண்ணதுனால எனக்கு வந்த ஆன்சர் என்னது? 2. 3 into 2 equal to 6. சரியா? எனக்கு 3 into 2 6. எனக்கு இந்த 2 எனக்கு இந்த ஃபேக்ட் ஆஃப் 2வை கால் பண்ணதுனால கிடைச்ச வேல்யூ என்னது? 2. ஸோ எனக்கு 3 into 2. அகைன் வந்து நான் மேலே போகிறேன். இங்கே வந்து எனக்கு 4 into எனக்கு இங்கே கிடைச்ச வேல்யூ என்னது? 6. ஃபேக்ட் ஆஃப் 3 கிடைச்ச வேல்யூ 6 4s are 24. சரியா? ஸோ நமக்கு இங்கே கிடைச்ச வேல்யூ என்னது? 24. 4 into ஃபேக்ட் ஆஃப் 3 equal to 4 into 6 equal to 24. ஓகேவா? இப்போ அகைன் மேலே போனால் 5 into ஃபேக்ட் ஆஃப் 4 கிடைச்ச வேல்யூ என்னது? 24. கரெக்டாக? இப்போ எனக்கு 24 வந்து எனக்கு 24 into 5 எனக்கு 120. சரியா? எனக்கு ஆன்சர் கிடச்சிடுச்சு.
சரியா? 5 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 4 கால் ஆகுது. ஃபேக்ட் ஆஃப் 4 கால் ஆனதும் நமக்கு ஃபேக்ட் ஆஃப் 3, ஃபேக்ட் ஆஃப் 2, ஃபேக்ட் ஆஃப் 1, ஃபேக்ட் ஆஃப் 0 கால் ஆனதும் நமக்கு நம்ம எங்கள் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி 0 வந்துச்சு அப்படின்னா 1 வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ எனக்கு இங்கே வந்து 1 இன்ட்டு 1 எனக்கு 1 கிடச்சிடுச்சா? இப்போ ஃபேக்ட் ஆஃப் 1 என்னது, எனக்கு ஃபேக்ட் ஆஃப் 1க்கு ரிட்டர்ன் ஆன வேல்யூ என்னது 1. ஏன்னா நம்ம இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். சரியா? இங்கே ரிட்டர்ன் கொடுத்ததுனால எனக்கு ஃபேக்ட் ஆஃப் 0 இருக்கிறப்ப எனக்கு 1 ரிட்டர்ன் ஆகுதா? ஸோ 2 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 1, 2 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 2. 3 இன்ட்டு 2, இந்த ஃபேக்ட் ஆஃப் 2க்கு ரிட்டர்ன் ஆனது 2. ஸோ 3 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 6. அகைன் 4 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 3, எனக்கு வந்து 4 இன்ட்டு 6 ஈக்குவல் டு 24. ஸோ எனக்கு வந்து ஃபேக்ட் ஆஃப் 3க்கும் எனக்கு ரிட்டர்ன் ஆகுத வேல்யூ என்னன்னா எனக்கு 24. அது ஃபேக்ட் ஆஃப் 3 இந்த ஆன்சருக்கு வந்து எனக்கு எங்கே ரிட்டர்ன் ஆகும், ஃபேக்ட் ஆஃப் 4 வந்து கால் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு வந்து ஃபேக்ட் ஆஃப் 4க்கு ரிட்டர்ன் ஆகிறப்ப எனக்கு 5 இன்ட்டு 24 எனக்கு 120 வருது. சரியா? இதை வந்து நம்ம ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இப்போது இங்கே வந்து நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து நான் எடுத்துடுறேன் ஃபுல்லாக. ஓகேவா? இப்போ இங்கே வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட் ஃபேக்ட். சரியா? இன் ஃபேக்ட் இன்ட் என். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஜிக் வந்து நம்ம எழுத வேண்டியதுதான். இங்கே வந்து நான் இஃப் எனக்கு வந்து இந்த மாதிரி n ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன செய்கிறேன், ரிட்டர்ன் 1 வந்து நான் ரிட்டர்ன் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? அகெயின் எல்ஸ் இந்த மாதிரி எனக்கு வந்து அதை தவிர்த்து வேறு எது இருந்தாலும் எனக்கு ரிட்டர்ன் n மல்டிப்ளைட் பை ஃபேக்ட் ஆஃப் n மைனஸ் 1. ஸோ எனக்கு ஒரு வேல்யூவாக நான் என்ன செய்யணும், நான் வந்து ஒரு வேல்யூவாக நான் வந்து ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரணும், கூடவே நான் வந்து மல்டிப்ளையும் பண்ணணும். சரியா? சரி, இப்போ நம்ம வந்து ரன் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபேக்ட் மெத்தட் வந்து நான் கால் பண்ணணும். ஃபேக்ட் இந்த மாதிரி 5. ஓகேவா? இப்போ வந்து நம்ம லாஜிக் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து எனக்கு இங்கேருந்து ரிட்டர்ன் ஆச்சுன்னா எனக்கு ஃபஸ்ட்டு எங்கே கால் ஆகியிருக்கு, எனக்கு ஃபேக்ட் ஆஃப் 5ல் தான் எனக்கு கால் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் எனக்கு அங்கே தான். ஸோ நான் இங்கே வந்து இன்ட் ஃபேக்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இங்கே வந்து சிஸ் அவுட்டில் இந்த மாதிரி ஃபேக்ட் வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஃபேக்ட் வேல்யூ. ஓகேவா? இதை ரன் பண்ணுவோம். ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபேக்டோரியலுக்கான ரிகர்ஷன் மெத்தட். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோக்ராம். நீங்கள் வந்து இதை ட்ரேஸ் அவுட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டயக்ராம் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. இந்த ஸ்டாக்கில் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். அகைன் வந்து ஒரு கால்க்கும் ட்ரேஸ் அவுட் பண்ணுங்கள். ஒரு கால்க்கும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேஸ் அவுட் பண்ணுங்கள். ஸோ ரிகர்சிவ் மெத்தட் வந்து எதுக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட். அதாவது அது வந்து ஒரு தனியான ஒரு மெத்தட்லாம் கிடையாது. மெத்தட் கால், ஒரு மெத்தடை கால் பண்ணி லாஜிக் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றது ஒரு ஒன் ஆஃப் தி வே. சரியா? உங்களுக்கு வந்து பெரிய காம்ப்ளெக்ஸ் கோட், அதாவது பெரிய கோட், பிக்கர் கோட் டு ஸ்மாலர் கோட். சரியா? ஸ்மாலர் கோட் உங்களுக்கு வந்து கோட் வந்து நீங்கள் ஈஸியாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சரியா? கோட் வந்து ஈஸியாக ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அகெயின் வந்து உங்களுக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ரிகர்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம் ரிகர்ஷனில். சரியா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து இனிமேல் ரெகுலராக வந்து நம்ம டிஎஸ்ஐ வீடியோஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூஸாக நம்ம வந்து வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் அதை வந்து பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் சைட் பை சைட் நம்ம வந்து பைத்தன், ஜாவா, ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் இந்த மாதிரியான வீடியோஸும் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.